இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹுவுக்கு அக்டோபர்லேருந்து நடந்த வாருக்காகவும் இந்த ரஃபா படுகொலைக்காகவும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா? ஆனால் இன்னும் இல்லை. பட் ஐசிசியோட சீஃப் ப்ராசிக்யூட்டர் அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி ஐசிசியில் சொல்லியிருக்காரு. ஐசிசியில் 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. இவங்க கொடுக்குற எவிடன்ஸை வச்சு அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணுமா வேணாமான்ட்டு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாலும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஐசிசியோட ஜுடிஷியேஷனில் இஸ்ரேல் வரல. ஒருவேளை அவர் வேற கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணார்னா ஐசிசியோட ஜுடிஷியேஷன் கீழே அந்த கண்ட்ரி வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில வச்சு அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். ஜெர்மனி, டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஐசிசியோட ஜுடிஷியேஷன்ல வராங்க. இந்த கண்ட்ரிஸுக்கு அவர் டிராவல் பண்ணார்னா கண்டிப்பா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்ற மாதிரி அந்த கண்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க. பட் யூஎஸும் யூகேவும் இவரோட அரெஸ்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெத்தன்யாஹு அரெஸ்ட்ல இப்போ வெஸ்ட் வெர்சஸ் வெஸ்டா இருக்கு. இந்தியாவும் ஐசிசியோட ஜுடிஷியேஷன்ல வரல. ஸோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹுவை அரெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க.